அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி மார்ச் 31 போராட்டம் நடத்த இருக்காங்க அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்லியில் முதல்வர் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் வந்து மார்ச் 31ஆம் தேதி போராட்டம் நடத்த இருக்கிறதா இன்னைக்கு தலைப்பு செய்தியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்று வந்து ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது. இப்போ ஒரு பண்டிகை ஒரு விழா காலம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி மரபு சார்ந்த ஒரு ஏதாவது மீனிங் இருக்கும். அந்த வகையில் பார்த்தோன்னா இதை ஹோலியை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வண்ணத் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்ட உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்காக இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொது அறிவு பகுதியில் இன்றைக்கி என்ன அப்படின்னா, விவசாயம் மற்றும் பிற ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு விதைகள், திசுக்கள், டிஎன்ஏ வரிசை போன்றவை பாதுகாப்பது பார்த்திங்கன்னா ஜெர்ம்பிளாசம், அதாவது ஜெர்ம்பிளாசம் அப்படிங்கிற ஒன்று தான் பாதுகாத்துட்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது விவசாயம் மற்றும் பிற ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்காக விதைகள், திசுக்கள், டிஎன்ஏ வரிசை போன்றவற்றை பாதுகாப்பது எது அப்படின்னா இந்த ஜெர்ம்பிளாசம் அப்படிங்கிறது தான். ஜெர்ம்பிளாசம் அப்படிங்கிற ஒன்று தான் இதெல்லாம் பாதுகாத்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. விதை வங்கிகள் தாவரவியல் பூங்காக்கள் கிரையோ ப்ரெஷர்வேஷன் அப்படிங்கிறது மூலமாக இந்த ஜெர்ம்பிளாசம் ஆதாரங்களை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரையோ ப்ரெஷர்வேஷன் அப்படிங்கிறது திரவ நைட்ரஜன் போன்ற மிக குறைந்த வெப்பநிலையில் சேமிக்கும் முறையாகும். இந்த முறையால் செல்கள் சிதைவடையாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது அப்படி இப்போ ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை எப்படியே கேள்வியை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எப்படின்னு பாருங்கள். விவசாயம் மற்றும் பிற ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்காக விதைகள், திசுக்கள், டிஎன்ஏ வரிசை போன்றவற்றை பாதுகாப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜெர்ம்பிளாசம் அப்படிங்கிறது. அதே மாதிரி திரவ நைட்ரஜன் போன்ற மிக குறைந்த வெப்பநிலையில் சேமிக்கும் முறைக்கு பெயர் என்னென்னா இந்த கிரையோ ப்ரெஷர்வேஷன் அப்படிங்கிறது. அதாவது திரவ நைட்ரஜன் மூலமாக இந்த விதைகள், திசுக்கள், டிஎன்ஏ போன்றவற்றை வந்து திரவ நைட்ரஜன் போன்ற மிக குறைந்த வெப்பநிலையில் சேமிக்கும் முறைக்கு பெயர் என்னென்னா இந்த கிரையோ ப்ரெஷர்வேஷன். இந்த முறையில் செல்களை வந்து சிதைவடையாமல் இருக்கும். எந்த முறையில் வந்து செல்கள் சிதைவடையாமல் இருக்கும் அப்படின்னா இந்த கிரையோ ப்ரெஷர்வேஷன் அப்படிங்கிற முறையில் வந்து செல்கள் சிதைவடையாமல் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பயாலஜி டேட்டாவாக நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுனால தேர்தல் தொடர்பான நிறைய செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புகைப்பட வாக்காளர் சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டை விநியோகிக்க தேர்தல் ஆணையம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி நமக்கு புகைப்படம், அதாவது ஃபோட்டோவோடு இருக்கிற இந்த வாக்காளர் சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த டைம் பாருங்கள், வாக்காளர் தகவல் சீட்டில் பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடியோட பெயர், வாக்குப்பதிவு நாள், நேரம் போன்றவர் இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோவோடு இருக்காது, அதில் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது பேர் வந்து வாக்காளர் தகவல் சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்டிக்கலில் எலெக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துருவோம். இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மொத்தம் 6. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. என்னெல்லாம் பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, தேசிய மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளின் எண்ணிக்கை 57 ஆகவும் இது தவிர தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் எண்ணிக்கை 2597 அப்படிங்கிறது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் ஓல்டு கொஸ்டினில் சில கட்சிகளை கொடுத்து அதோட சின்னங்களெல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த நிலைமையில் இந்த வருஷம் மக்களவைத் தேர்தல் நடக்கிறதுனால
தேர்தல் தொடர்பான கேள்விகள் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். இந்த வகையில் பாருங்கள், இப்போ தற்போதைய நிலைமையில் தேசிய கட்சிகளோட மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 6. அதில் என்னென்ன கட்சிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 57. அங்கீகரிக்கப்படாத, அதாவது தேர்தல் ஆணையத்தால் அவங்க ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அங்கீகரிக்க மாட்டாங்க. அங்கீகரிக்கிறதுனா என்னென்னா அதற்குன்னு தனி சின்னம் ஒதுக்கி இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அது நம்ம ஸ்கூல் புக்கில் 10th பாலிட்டியில் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இது போக எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஐரோப்பாவில் சுமார் 150 மாநில கட்சிகள் மட்டுமே உள்ளன. இந்த நிலைமையில் இந்தியாவில் இவ்வளோ கட்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக பழமையான மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து திமுக தான் பெற்றிருக்கு. எப்போ அப்படின்னா 1949லேயே தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலே மிக பழமையான மாநில கட்சி 1949 தொடங்கப்பட்ட திமுக தான். இதை வந்து பாருங்கள், நம்ம யூனிட் 8, 9ல் வந்து நம்மளோட இந்த கட்சிகளோட வரலாறுலாம் படிச்சுட்ருக்கோம். ஸோ நீதி கட்சி பற்றி படிச்சுட்ருப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது இது சம்மந்தமான டேட்டாவும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் பாருங்கள், 1949 ஆரம்பிக்கப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்கள், 1957 15 இடங்களை பிடிக்கிறாங்க. 1957 சட்டமன்ற தேர்தலில் 15 இடங்களை பிடிக்கிறாங்க. 1962 பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த தேர்தல் 1962 50 இடங்களை பிடிச்சி எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுறாங்க. ஆமாம், 49 ஆரம்பித்து 57 15 இடங்களும், 62 பார்த்தீங்கன்னா 50 இடங்கள் பிடித்து எதிர்கட்சி அந்தஸ்தை பிடிக்கிறாங்க. அதற்கு அடுத்த தேர்தலான 1967 ஆளுங்கட்சியாக மாறுறாங்க. அப்படிங்கிற நியூஸ் தான் இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாம். ஸோ மாநில கட்சிகளின் அரசியல் முக்கியத்துவம் அப்படிங்கிறதான் ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எண் எழுத்து அந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் எலெக்ஷன் சம்மந்தமாக தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய டேட்டா தான் எல்லாமே. தற்போதைய மக்களவைத் தேர்தல் எத்தனையாவது மக்களவைத் தேர்தல் அப்படின்னா 18வது மக்களவைத் தேர்தல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், 2024 இந்திய மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை 7 கட்டமாக நடைபெறுது. ஆமாம், இந்தியாவோட இந்த மக்களவைத் தேர்தல் பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு பாருங்கள், ஏப்ரல் 19 ஆரம்பித்து ஜூன் 1. அது தமிழகத்தை பொறுத்தளவில் ஏப்ரல் 19 முதல் நாளிலேயே ஒரே கட்டமாகவே முடியதாக இருக்குது. மற்ற மாநிலங்களில் சில மாநிலங்களில் வந்து 7 கட்டங்களாக நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாக்கு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஜூன் 4 நடக்குது. மொத்தம் 82 நாள்கள் வந்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள், உறுப்பினர்களோட எண்ணிக்கை மொத்தம் 545 உறுப்பினர்களை கொண்டது மக்களவையோட உறுப்பினர் எண்ணிக்கை அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. மொத்த உறுப்பினர் எண்ணிக்கைனா 545, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கைனா 543. ஏன்னா மீதி 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலோ இந்தியர்கள், அவங்கள குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுறாங்க. அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீதமுள்ள 2 இடங்கள் ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்தவர்களால் நிரப்பப்படும். அந்த சமூகத்தினருக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என குடியரசுத் தலைவர் கருதும் பட்சத்தில் இந்த நியமனம் நடைபெறும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக சொல்ல வராங்க. ஸோ நம்ம கொஸ்டினை கொஞ்சம் வாசித்து போடுறது நல்லது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கும். 543 இருக்கும், 545 இருக்கும். அப்போ அவங்க வந்து அந்த கொஸ்டினில் வார்த்தைகள் வந்து ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க, மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு கொடுத்து 543 கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நமக்கு நிறைய கேள்விகள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருக்கும். சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தான் நம்ம அந்த கொஸ்டினை விட்டுட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்களே வேறுபாடோடு கொடுத்துருக்காங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், 2019 மக்களவை தேர்தலை விட இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்தலில் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை வந்து 6% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது. அதாவது 1 கோடி வாக்காளர்கள் வந்து அதிகமாகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2019 மக்களவை தேர்தலை விட இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்தல் வந்து மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 6% அதிகமாக இருக்குது. முதல் முறை வாக்காளர்கள் இந்த பாருங்கள், முதல் முறை வாக்காளர்கள் இல்லை, முதல் முறையாக இதை கொண்டு வராங்க. சாரி, இதுக்கு முன்னாடி இருந்தது தான் முதல் முறை வாக்காளர்கள். அதாவது 6% அதிகரிச்சிருக்குல்ல, இது தான் முதல் முறை வாக்காளர்கள். முதல் முறையாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இதை கூட கேள்வியாக கூட கேட்கலாம். எந்த மக்களவைத் தேர்தலில் வந்து இதை கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க, இந்த விவி பாட்டு எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, நோட்டா எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த முறை முதல் முறையாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பாருங்கள், முதல் முறையாக 85 வயதுக்கு மேற்பட்டோர் 40% அளவுக்கு உடல் உறுப்புகள் செயல்படாத மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வீட்டிலிருந்தே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முதல் முறையாக பாருங்கள், 85 வயசுக்கு மேற்பட்டவங்க
40% உடல் உறுப்புகள் செயல்படாத மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வீட்டிலிருந்து வாக்களிக்க ஏற்படும். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலிருந்தே நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு இது பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த எலெக்ஷன் அன்றைக்கி நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம வாக்களிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த டைம் ஃபஸ்ட் டைம் நடக்குது. அப்போ நம்மகிட்ட கேட்பாங்க எத்தனையாவது மக்களவைத் தேர்தல் நடந்துச்சு, எந்த வருடத்தில் இது நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் 2500க்கும் மேற்பட்ட கட்சிகள், இந்தியாவில் 6 தேசிய கட்சிகள், 57 மாநில கட்சிகள் என சுமார் 2500க்கும் அதிகமான அரசியல் கட்சிகள் இயங்குகின்றன. நம்மளுக்கு இது அதிகமான கேள்விகள் என்ன வரும் அப்படின்னா, இந்த 6 தேசிய கட்சிகள் பற்றி தான் வரும். இது போக 57 மாநில கட்சிகள் என அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சென்னை மாவட்டத்தில் உள்ள 1944 இடங்களில் மொத்தம் 3719 வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ளன. இதில் 579 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டிருக்கு. பதற்றமானவை அப்படின்னா சச்சரவுகள் நடக்கும், அந்த இடத்துல கூடுதல் பாதுகாப்பு போடுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் விளம்பரங்கள் பாருங்கள். அதாவது சென்னை மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அங்கீகரிக்கப்படாத பதாகைகள், சுவர் ஓவியங்கள் என மொத்தம் 8377 அரசியல் விளம்பரங்கள் அகற்றப்பட்டன. பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நடைமுறை விதிகள் அமலுக்கு வரும்போது நிறைய விஷயங்கள், நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதை தான் விளம்பரங்களை வந்து அகற்றியதாக போட்டிருக்காங்க. அப்புறம் 95 லட்சம் ரூபாய் அப்படின்னா மக்களவைத் தேர்தலில் வேட்பாளரோட தேர்தல் செலவுக்கான உச்ச வரம்பு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூபாய் 70 லட்சத்தில் இருந்தது. இப்போ பாருங்கள் ரூபாய் 95 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத தான் தலைமை தேர்தல் அதிகாரியான தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாஹூ வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போது பாருங்கள், ஒரு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரோட செலவுக்கான உச்ச வரம்பு இதற்கு முன்னாடி 70 லட்சமாக இருந்திருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா 25 லட்சம் அதிகரித்து 95 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வர்ற எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தேர்தல் சம்மந்தமான கேள்விகள் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேர்தல் தொடர்பான செய்திகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிலவில் பார்த்தீங்கன்னா, நிலவில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், சந்திராயன் 3 தரையிறங்கிய இடத்துக்கு சிவசக்தி என வந்து பெயரிட்டுறாங்க. அந்த பெயரை பாருங்கன்னா சர்வதேச வானியல் சங்கம் வந்து தற்போது ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நிலவின் தென் துருவத்தில் சந்திராயன் 3 விண்கலம் தரையிறங்கிய இடத்திற்கு பிரதமர் வந்து சிவசக்தி என பெயரிட்டார். அதற்கு சர்வதேச வானியல் சங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. அப்புறம் பாருங்கள், வானியல் ஆய்வில் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் கோள்கள், இடங்கள் ஆகியவற்றிற்கு வைக்கப்படும் பெயர்களுக்கு சர்வதேச வானியல் சங்கம், அதாவது IAU அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்கும். அதன் பிறகு அந்த பெயர்கள் பார்த்தீங்கன்னா கோள்களுக்கான அறிவிப்பு இதழில் வெளியிடப்படும் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த IAU அப்படின்னா சர்வதேச வானியல் சங்கம். இதோட வேலை என்னன்னு பாருங்கள், வானியல் ஆய்வில் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் கோள்கள், இடங்கள் ஆகியவற்றை வந்து வைக்கப்படும் பெயர்களுக்கு வந்து சர்வதேச வானியல் சங்கம் வந்து ஒப்புதல் அளிப்பாங்க. இதை கோள்களுக்கான இதுனே ஒரு இதழ் இருக்குது, அதில் அந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இவ்வளோ நாள் நம்ம பேர் வச்சுருந்தோம், ஆனால் இப்போ வந்து அதுக்கு உலக லெவலில் அதுக்கு ஒரு இதுக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக சொல்ல வராங்க. அப்புறம் பாருங்கள், நிலவின் தென் துருவத்திற்கு முதன் முறையாக இந்தியா அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் கடந்த ஆகஸ்ட் 23 வெற்றிகரமாக தரையிறங்கியது. இந்த தினத்தை தான் நம்மளோட விண்வெளி தினமாக நம்ம கொண்டாடப்படும் அப்படிங்கிறதையும் பிரதமர் வந்து அதே டேட்டில் அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரதமர் கூறும்போது சிவ என்ற பெயரில் மனித நேயத்துக்கான தீர்மானம் உள்ளது, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவது தேவையான பலத்தை சக்தி அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த சிவசக்திங்கிற பேருக்கு விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு காரணமாக இமயமலை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள தொடர்பையும் இது உணர்த்துகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்புதல் எப்போ வழங்கியிருக்கான்னு பாருங்கள், 19ஆம் தேதி ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இது போக கூடுதல் தகவலாக 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆமாம், இந்த சிவசக்திங்கிற பேர் வந்து இந்திய புராணங்களில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுது. இது போக சந்திராயன் 2 விண்கலம் நிலவில் விழுந்த இடத்திற்கும் பேர் வச்சுருக்காங்க. அது பேர் திரங்கா அப்படிங்கிறது. அப்படின்னா மூவர்ணம் அப்படின்னு அர்த்தமா. இதுக்கு வந்து பிரதமர் சொல்லும்போது தோல்வி இறுதியானதல்ல, எந்த ஒரு இடம் நமது ஒவ்வொரு முயற்சிக்கும் உத்வேகம் அளிக்கும் என பிரதமர் வந்து கூறியிருக்காங்க. ஸோ இந்த சந்திராயன் 2 விண்கலம் நிலவில் விழுந்த இடத்துக்கு பேர் திரங்கா மூவர்ணம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சந்திராயன் 1 2008ஆம் ஆண்டு சந்திராயன் 1 விண்கலம் தரையிறங்கிய இடத்திற்கு ஜவஹர்
பாயிண்ட் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. 2008 சந்திராயன் 1 விண்கலம் தரையிறங்கிய இடத்திற்கு ஜவஹர் பாயிண்ட் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த பேர் கோள்களுக்கோ இல்லை விண்வெளி சம்மந்தமாக சென்ற இதுக்கோ பேர் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்குறது யாருன்னா சர்வதேச வானியல் சங்கம் அப்படிங்கிற ஒன்று. இது போக 3 சந்திராயன் ப்ராஜெக்ட்லேயும் அது சென்ற இடத்திற்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் வச்சுருக்காங்க. அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது போக அந்த சிவசக்தி அப்படிங்கிற பேருக்கும் விளக்கமாக சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ விண்வெளி சம்மந்தமாக இது ஒரு முக்கியமான டேட்டாவாக இன்றைக்கி இருக்குது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.